ஓட்டுக்கெல்லாம் பணம் தருவாரா சீமானு? யாரும் தர மாட்டாரு. சீமானு ஓட்டு தர மாட்டாரு காசுலாம். திமுக ஒரு ஓட்டு 200 ரூபாய் 1000 ரூபாய் தராங்க. அதிமுக 500 ரூபாய் 700 ரூபாய் தராங்க. நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுத்து இது வரைக்கும் பார்த்தது இல்ல. பார்த்ததே இல்ல. நம்ம ஓட்டு பார்த்து நம்ம பணம் கேட்கணும். திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி இப்ப 3 கட்சியில இப்போ உன் வயசு என்ன? எனக்கு 14. 18 வயசு ஓட்டு வரையும் வந்துச்சுன்னா நீ யாருக்கு ஓட்டு போடுவ? சீமானு தான். முக ஸ்டாலின் வேலை இருக்க மாட்டாரு. முக ஸ்டாலின் மாதிரி இருக்க மாட்டாரு. முக ஸ்டாலின் எப்படி இருக்காரு? அவர் தான் சொல்றாரு, எதுவும் செய்ய மாட்டாரு. சும்மா அவர் நின்னாரு, அவருதான். அவர் பணத்தை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி பாக்குறாரு அவரு. உங்களுக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு பணம் கொடுத்ததை நீ பாக்கல? பாக்கல. வணக்கம் தம்பி. ஆமாம் சார். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தெரியுமா? தெரியும் சார். தெரியும். சீமான் அவர்கள் திருநங்கை வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு சென்னை வில்லிவாக்கத்துல. இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க? சரியான போக்கா இது? சரியான போக்கு தான். சரியான போக்கு தான். மற்ற கட்சிகள் வந்து வாய்ப்பு தரது இல்ல. ஆமா ஆமா. நாம் தமிழர் கட்சி மட்டும் நீங்க வச்சிருக்கு. இதை வரவேற்கிறீங்களா நீங்க? வரவேற்கிறேன். சீமானை பத்தி என்னென்ன தெரியும் உங்களுக்கு? அவரு நல்லா பேசுவாரு. இது எந்த கட்சினா தப்பு பண்ணாலும் ஒழுங்கா சொல்லுவாரு. ரொம்ப நல்லவர் அவரு. ஆள் வரணும் இந்த வாட்டி. இதுல ஓட்டுக்கெல்லாம் பணம் தருவாரா சீமானு? யாரும் தர மாட்டாரு. சீமானு ஓட்டு தர மாட்டாரு. காசுலாம் எப்படி சொல்றீங்க தரமாட்டாரு? அவரு தர மாட்டாரு. நான் பார்த்த அளவுக்கு அந்த மாதிரி யாரும் தந்ததில்லை. சீமான் கட்சி இது இல்ல, நாம் தமிழர் கட்சி இது இல்ல, இன்னும் யாரும் தந்ததில்லை. ஓட்டுக்கு யாரும் பணம் தந்ததில்லை. யாரும் தந்ததில்லை. திமுக அதிமுக தராங்களா? தராங்க. திமுக ஒரு ஓட்டு 200 ரூபாய் 1000 ரூபாய் தராங்க. அதிமுக 500 ரூபாய் 700 ரூபாய் தராங்க. நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுத்து இது வரைக்கும் பார்த்தது இல்ல. பார்த்ததே இல்ல. ஓட்டு கேட்டல வராங்க பாத்துக்கிறியா? பாத்துருக்கேன். ஆனா பணம் தரது இல்ல. பணம் எல்லாம் தரது இல்ல. கேட்டுறியா? ஏன் பணம் தர மாட்டேங்கிறீங்க கேட்டுக்கிறியா? அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன். நம்ம ஓட்டு பார்த்து நம்ம பணம் கேட்கணும். நம்ம உண்மையான தலைவரை இது பண்றோம். நம்ம கேள்வி நம்ம காசு கேட்கணும். திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி இப்ப 3 கட்சியில இப்போ உன் வயசு என்ன? எனக்கு 14. 18 வயசு ஓட்டு வரையும் வந்துச்சுன்னா நீ யாருக்கு ஓட்டு போடுவ? சீமானு தான். சீமானு ஓட்டு போடுவ. எதனால? ஏன்னா நான் பேச நல்லவர் அவரு. அவரு மத்த கட்சி மாதிரி காசும் கொடுக்க மாட்டாரு. நல்லவர். என்னை பொறுத்தவரையும் நல்லவர் அவரு. காசு தரவன் எப்படி நல்லது பண்ணுவான்ற? காசு தர இப்ப இத்தனை வருஷமா இப்ப திமுக ஆட்சியில் இருந்துச்சுதான் ஒழுங்கா நல்லது பண்ணாங்களா? அவர் சேர்ந்து இப்ப நிறைய இதெல்லாம் பண்ணாங்க. எவ்வளவு இதுவாச்சு, எவ்வளவு கொலை, எவ்வளவு இதெல்லாம் ஆயிடுச்சு, கற்பழிப்பு இதெல்லாம் எவ்வளவு ஆச்சு. அந்த மாதிரி இவர் ஆட்சியில் அந்த வராதுன்னு நான் நினைக்கிறேன். சீமானை பத்தி வேற என்ன தெரியும்? சீமானை பத்தியும் நாம் தமிழர் கட்சியை பத்தி வேற என்ன தெரியும்? அவர் பேச்சு தரவங்க எல்லாரும் இது பண்ணுவாரு. நல்லா பேசுவாரு. யாரும் தப்பு இது தப்பு பண்ணா நேருக்கு நேரா எல்லாரும் மாதிரி கிடையாது. மறைமுகமா கேட்க மாட்டாரு. நேருக்கு நேரா கேட்பாரு. பேச்சுல வீச்சுதான். பேச்சுல வீச்சுதான். இப்ப அவர் எப்படி வாயில மட்டும் சொல்லுவாரு இல்ல செயல்படுத்துறாள்? அவரு செயல்படுத்துவாரு. சொல்லிட்டு அமைதியா போறாள். சொல்லிட்டு செய்யறவரு. ஒருவேளை அவர் முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு? நல்லா இருக்கும். இல்ல நல்லா இருக்குன்னா என்ன எப்படி சொல்றீங்க? அவர் முதலமைச்சர் வந்தா இது நல்லா இதுவெல்லாம் மாத்துவாரு. இந்த மாதிரி தப்பெல்லாம் அதிகமா நடக்காது. முக ஸ்டாலின் வேலை இருக்க மாட்டாரு. முக ஸ்டாலின் மாதிரி இருக்க மாட்டாரு. முக ஸ்டாலின் எப்படி இருக்காரு? அவர் தான் சொல்றாரு, எதுவும் செய்ய மாட்டாரு. காசு கூட எதுவும் செய்ய மாட்டாரு. காசு மட்டும் குத்துறாரு. இதோ இவ்வளோக்கு இவ்வளோ, இதோ இவ்வளோக்கு இவ்வளோன்னு குத்துறாரு. என்ன செஞ்சாரு அவரு? இப்போ 5 வருஷம் ஆகுது. எவ்வளவு கொலை நடந்துச்சு? ஒன்னும் இது பண்ணாரா? எவ்வளவு கற்பழிப்பு நடந்துச்சு? ஏதாவது இது பண்ணுவாரா? எதுவுமே இது பண்ணல. அவர் சும்மா அவர் நின்னாரு, அவருதான். அவர் பணத்தை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி பாக்குறாரு அவரு. உங்களுக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சி வாக்குக்கு பணம் கொடுத்ததை நீ பாக்கல? என் ஊர் ஆற்காடு. நிறைய பேர் வருவாங்க, ஓட்டு போடுங்க. ஒருத்தரோட காசுலாம் தந்தது இல்ல. நீங்க கேட்டுக்கிறீங்களா? பணம் கொடுங்கன்னு ஏதாச்சும் கேட்டுக்கிறீங்களா? அதெல்லாம் மாதிரில கேட்டது இல்ல. தரமாட்டாங்க. அவங்க கேட்டாலும் தரமாட்டாங்க. அப்படிலாம் இல்ல. நான் கேட்க மாட்டோம், அவங்களும் தர மாட்டாங்க. அவ்வளவுதான். நேர்மையான கட்சின்றீங்க? நேர்மையான கட்சி. நன்றிப்பா.